Children, welcome to Greater Chennai Corporation YouTube channel for 10th standard mathematics. இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், ஈஸி கான்செப்ட், 5 மார்க் क्वेश्चन you can expect. போலாமா? ஓகே. So topic is coefficient of variation. ஓகேங்களா? இது வரைக்கும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பார்த்தோம் இல்லையா? என்னென்ன பார்த்தோம்? குரூப்டு டேட்டால எப்படி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பண்றதுன்னு பார்த்தோம். அன்குரூப்டு டேட்டால பார்த்தோம். அடுத்தது coefficient of variation அப்படின்றது. இந்த டாப்பிக்கை நமக்கு தந்தவர் வந்து கார்ல் பியர்சன் அப்படின்றவர். ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் அப்படின்னா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? அப்டைன் பை டிவைடிங் த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் பை அரித்மெட்டிக் மீன். ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை அரித்மெட்டிக் மீனால் டிவைட் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? இட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் எப்போதுமே நம்ம பர்சன்டேஜில் தான் நம்ம போடணும். The data with lesser CV, இது வந்து 1 மார்க்கில் கேட்பாங்க. நீ கொஸ்டின்ஸ் போடும்போது உனக்கே புரியும். The data with lesser coefficient of variation is more consistent. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வேரியேஷன் இன் டேட்டா வந்து நமக்கு அந்த ஒரு நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் செக்டார்லையோ எல்லாத்துலேயுமே ஒரு வேரியேஷனை வச்சு தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஒரு கிரிக்கெட் ஸ்கோர் பண்ணுறாரு, அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த டேர்ம் வாஸ் காயின்டு பை கார்ல் பியர்சன் அப்படின்ற மேத்தமேட்டிஷியன் அதை காயின் பண்ணது. ஸோ இதுதான் நம்மளுக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இதை வந்து நம்ம ஷார்ட்டாக இனிமேல் சிவி அப்படின்னு சொல்லலாம். சிவி ஈக்குவல் டு சிக்மா பை எக்ஸ் பார். ஓகேங்களா? சிக்மானா என்னது? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பை எக்ஸ் பார் இன்ட்டு 100%. ஸோ இதுதான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஓகேங்களா? நம்ம டைரெக்டாக சம்முக்கு போயிடலாமா? ஓகே, you have to read the sum first. என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாரு. The standard deviation and mean of a data are 6.5 and 12.5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷனாக நமக்கு அந்த சிம்பிள் ஞாபகத்துக்கு வரணும். என்ன சொல்லி கொடுத்த மிஸ்ஸு? சிக்மா 6.5. அடுத்தது மீன் அப்படின்ற வார்த்தை வந்தாலே எக்ஸ் பார். எக்ஸ் பாரோட ஃபார்முலா என்ன? சிக்மா எக்ஸ் பை என். ஸோ அந்த ஃபார்முலா ஞாபகத்துக்கு வரணும். 12.5. ஸோ ஃபைண்ட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? 2 மார்க் கொஸ்டினில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஃபார்முலாவை எழுது. சிவி ஈக்குவல் டு சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100%. ஓகேவா? அடுத்து என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேக்ஸை நீ கரெக்டாக போடணும்னா நான் மேத்தமேட்டிக்கலாக அதை இன்டர்பிரட் பண்ணிக்கிறேன் பாரு. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன நோட்டேஷன்? சிக்மா. சிக்மா ஈக்குவல் டு 6.5. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? மீன். மீன் நம்ம எப்படி நோட் பண்ணலாம்? எக்ஸ் பார். ஸோ எக்ஸ் பார் ஈக்குவல் டு 12.5. இப்போ அப்படியே ஃபார்முலா எடுத்து சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். 6.5 பை 12.5 இன்ட்டு 100%. சரி, இது எப்படி சால்வ் பண்ணுறது? எப்போதுமே ரெண்டுமே பாயிண்டில் இருந்தால் இன்ட்டு 10 போட்டிங்கன்னா நான் ஒரே டெசிமல் பாயிண்ட் தானே இருக்குது. இங்கேயும் ஒரு டெசிமல், இங்கேயும் ஒரு டெசிமல். ஸோ 10ஆல் மல்டிப்ளை பண்ணினா நமக்கு பாயிண்ட் போயிடும். 65 பை 125 இன்ட்டு 100% வருது. ஸோ இப்போ திரும்ப ரெடியூஸ் பண்ண வேண்டியது தான். ஸோ எதால் கேன்சல் பண்ணலாம்? 5ஆல். ஓகேவா? 5ஆல் 2 கேன்சல் பண்ணால் மேலே 13 வருது, கீழே 25. ஓகே, அடுத்தது 25ஐ 100ஆல் கேன்சல் பண்ணலாமா? என்ன வந்து ஆன்சர்? 1 4 125 425. மேக்ஸிமம் வேல்யூஸால் நீ என்ன செய்யலாம்? ரெடியூஸ் பண்ண கற்றுக்கோ. ஸோ 4 இன்ட்டு 3. ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? 52% இஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஃபார் திஸ் கிவன் டேட்டா. ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ ஷல் வி கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இங்கே பாருங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு. எக்ஸசைஸ் 8.2ல செகண்ட் கொஸ்டின். த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் அ டேட்டா ஆர். இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு யோசி. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் உடனே அந்த நோட்டேஷனை ஞாபகத்துக்கு கொண்டு வா. ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு என்ன ஃபார்முலா கொடுத்தோமோ அதோட இதை கனெக்ட் பண்ணு. ஸோ அது 1.2. ஸோ சிக்மா ஈக்குவல் டு 1.2. அடுத்தது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ சிவி ஈக்குவல் டு 25.6. இப்போ நம்மகிட்ட என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் மீன். ஸோ வாட் இஸ் எக்ஸ் பார்? இதுதான் கொஸ்டின். ஸோ எப்படி சொல்யூஷன் பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஃபார்முலா எழுதிடு. சிவி ஈக்குவல் டு ரோ பை எக்ஸ் பார் இன்ட்டு 100%, சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100% அப்படின்னு எழுதிட்டினாலே சப்ஸ்டியூட் பண்ணுறது மட்டும் நீ பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ சிவிக்கு பதிலாக என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு கொடுத்ததை எடுத்து எழுதிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை மேத்தமேட்டிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். சிவி ஈக்குவல் டு 1.2 கொடுத்தாச்சு. 25.6% கொடுத்தாச்சு. சிக்மா ஈக்குவல் டு 1.2 கொடுத்தாச்சு. இப்போ அதில் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 1.2 பை சிவி இன்ட்டு 100%. இந்த எக்ஸ் பார் இங்கே வந்திருக்கணும்.
ஸோ 1.2 by 25.6 into 100%. ஸோ அதே மாதிரி தான் ரெண்டுலேயுமே பாயிண்ட் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், 10ஆல் மல்டிப்ளை பண்ணி அந்த பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு நீக்கிக்கிறேன். 12 by 256 into 100 வந்துருச்சு. இனிமேல் இதை ரெடியூஸ் பண்ணணும். ரெண்டையுமே ரெடியூஸ் பண்ணுற நம்பர் எது, உனக்கு முடிஞ்ச நம்பரால் 2ஆல் பண்ணணும்னா 2ஆல் பண்ணு, இல்லை 4 உனக்கு முடியுது அப்படின்னா 4ஆல் பண்ணு. ஸோ மிஸ் வந்து இப்போ 4ஆல் ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். 3 4s are 12, 64 4s are 256 இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் அதை எடுத்து எழுதியாச்சு. திருப்பியும் வந்து இது 64ஐயும் 100ஐயும் 4ஆல் ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வாட் இஸ் த ஆன்சர், 3 into 25 by 16, 70 by 5 16, 75 16ஆல் டிவைட் பண்ணினா 4.687 அப்படின்னு ஆன்சர் கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் த வேல்யூ ஃபார் மீன். ஓகேங்களா. ஸோ இதை வந்து 2 டெசிமல் பிளேஸில் நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது ரெண்டாவது டெசிமலில் 8ன்றது 5க்கு மேலே இருக்கிறதால ஒரு நம்பர் ஆட் பண்ணி புக் ஆன்சர் கொடுத்துரும் 4.69. ஓகேவா. ஸோ இப்போ ரீட் திஸ் கொஸ்டின். இஃப் த மீன் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் அ டேட்டா ஆர் ஒன்றுனா மாற்றி மாற்றி கொடுக்குறாங்க, அவ்வளோதான். மீன் கொடுத்தாச்சு, அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கொடுத்துட்டு இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ கொடுத்தது எல்லாத்தையும் நம்ம இது பண்ணிக்கலாம். மீன் அப்படிங்கும்போது என்ன பண்ணுறோம், எக்ஸ் பார். ஓகேவா. இதுதான், இதை நீ இன்டர்பிரேட் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா கொஸ்டினை ஈஸியாக போட்டுடலாம். நிஜமாகவே உனக்கு இது வந்து ரொம்ப ஈஸியாக உண்டு. CV = ρ by x bar into 100%. ஃபார்முலாவுக்கு கண்டிப்பாக மார்க் உண்டு. ஸோ அதை எழுதிட்டு நீ அப்புறமா அப்ளை பண்ணு. ஸோ அப்படி எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணினா 45 into x bar இங்கே வந்திருக்கணும் 15 by 100%. ஸோ கேன்சல் பண்ணு. இப்போ 4ஆல் கேன்சல் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ரிமைனிங் ஆன்சர் எடுத்து எழுதியாச்சு. இது ரெண்டையும் எது கேன்சல் பண்ணோம், 5. ஓகேவா. கேன்சல் பண்ணும்போது ரெடியூஸ் பண்ணும்போது ஒரே நம்பரால் ரெடியூஸ் பண்ணணும். ஸோ மீதி இருக்கிற ஆன்சரை மல்டிப்ளை பண்ணி எழுதியாச்சு. 12 into 3 by 5, ஸோ 36 by 5. 36ஐ 5ஆல் டிவைட் பண்ணினா 7.2. தட் இஸ் த வேல்யூ ஃபார் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஓகேவா. சிக்மா = 7.2 அப்படின்னு உனக்கு கிடைக்கும். ஸோ அடுத்த இந்த கொஸ்டின் பாரு. இட்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். n = 5. நம்பர் ஆஃப் டேட்டாஸ் வந்து 5. எக்ஸாம்பிள் 8.2ல் 4th கொஸ்டின். அடுத்தது எக்ஸ் பார். எக்ஸ் பாரோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 6. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, சிக்மா x² = 765 கொடுத்துருக்காங்க. இதை வச்சு கால்குலேட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இன்டைரக்டாக எல்லா வேல்யூஸையும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கண்டுபிடிக்கிறது முன்னாடி டேட்டாவை எப்படி இன்டர்பிரேட் பண்ணுறேன்னு பாரு. n = 5, x bar = 6. இப்போ நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு மெயினாக எது வேணும், சிக்மா. சிக்மா வேணும்னா சிக்மாவுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா, சிக்மா டைரக்ட் மெத்தடில் சிக்மா xi² n மைனஸ் சிக்மா xi/n (2). ஸோ இதை வச்சு நம்ம சிக்மா கண்டுபிடிச்சா தான் நம்மளால் என்ன செய்ய முடியும், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் போட முடியும். ஸோ இப்போ அதுக்கு உண்டான டேட்டாவை எப்படி போடுறது பாரு. சிக்மா xi² மைனஸ் இங்கே எக்ஸ் பார் வரணும் இல்லையா, எக்ஸ் பார். ஸோ சிக்மா xi² எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 765 கொடுத்துட்டாங்க. by 5 மைனஸ் 6². ஏன் 6² போட்டேன், எக்ஸ் பார் = 6. ஓகேவா. ஸோ 765ஐ 5ஆல் டிவைட் பண்ணிப்பேன். நல்லா புரிஞ்சுக்கோ. சிக்மா xi²/n அப்படிங்கும்போது சிக்மா xi² வந்து 765 அவங்களே கொடுத்துட்டாங்க. 765 பை நம்பர் ஆஃப் டேட்டா எவ்வளோ, 5. ஸோ அடுத்தது இங்கே எக்ஸ் பார் வந்திருக்கணும். எக்ஸ் பாரை ஸ்கொயர் பண்ணினா என்ன வரும், 6². ஸோ அப்போ 765 5ஆல் டிவைட் பண்ணினா 153 மைனஸ் 6 ஸ்கொயர் பண்ணினா 36. அப்போ அதோட கண்டினியூஷன் பாரு. ஸோ 156ல் 36 லெஸ் பண்ணினா 117 வரும். ஸோ 117க்கு ரூட் எடுத்திங்கன்னா 10.82ன்னு வரும். ஓகேவா. ஸோ இதை வச்சு நம்ம என்ன செய்யலாம், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் இப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா நமக்கு இப்போ தான் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிச்சிருக்கிறோம். அடுத்த எக்ஸ் பாரோட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க கொஸ்டினில் 6 அப்படின்னு. ஸோ அதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஆன்சர் போட்டுடலாம். ஸோ 10.82 by 6 into 100. 10.82 6ஆல் டிவைட் பண்ணால் 1.8033 போட்டு காமிச்சிருக்கேன் எப்படி வருதுன்னு. ஸோ அதை வந்து 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 180.33% வருது. ஓகேவா.
திருப்பி ஒரு தடவை உனக்கு ரிமைண்ட் பண்ணுறேன். ஸ்கொயர் ரூட் 117க்கு எப்படி ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ரிமைண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ 117ல் எவ்வளோ நம்பர் மேக்ஸிமம் ஸ்கொயர் நம்பர் இது 10. ஸோ 10 × 10 100. 117ல் 100 போயிடுச்சுன்னா 17. அதுக்கப்புறம் இந்த 10 மேலே இருக்கிற 10ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும், இங்கே 8 போட்டுங்க, ஒரு ஸ்டெப் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அதை மல்டிப்ளை பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் 1664ன்னு வருது ஆன்சர். 8ஆல் மல்டிப்ளை 8 டைம்ஸ் அடங்குது. ஸோ இதுலேருந்து இதை நம்ம லெஸ் பண்ணி போடும்போது 36. எத்தனை 0 வேணாலும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஒரு டைம் திருப்பி இந்த 108ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணினா 216. அதுக்கப்புறம் ஒரு 1 இங்கே போட்டு அதுக்குள்ளே தான் அடங்குது. ஸோ இதுலேருந்து இது லெஸ் பண்ணி போட்ட ஆன்சர் இது. எகைன் யூ ஹேவ் டு புல் 2 zeros again. தென் மல்டிப்ளை 10 0 81/2 2162. ஸோ 6 டைம்ஸ் அடங்குது. ஸோ யூ கெட் 10.816 as ரோ. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த டிவிஷனும் பார் 10.82 6ஆல் எப்படி டிவைட் பண்ணுறது அந்த இது போட்டிருக்கோம். 10க்குள்ளே எத்தனை 6 இருக்குது? 16. 10ல் 6 போச்சுன்னா எவ்வளோ 4. அதுக்கப்புறம் ஒரு நம்பராக இறக்கிறோம். 8 6 are 48, பேலன்ஸ் 2 0 இறக்குறோம். 3 6 are 18, பேலன்ஸ் 2, திருப்பி ஒரு 0 புல் பண்ணுறோம். 3 6 are 18, பேலன்ஸ் 2. ஸோ 1.8033 இஸ் த டிவைடட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீ ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும், ஸ்கொயர் ரூட் போட்டு பார்க்கணும். அப்போ தான் நம்மளால் அக்யூரேட் வேல்யூ கொடுக்க முடியும். ஓகேவா? ஸோ இது மாதிரி நம்ம சிவியை கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ நோட் டவுன் சில்ட்ரன். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த 5 mark கொஸ்டின் இன் திஸ் எக்ஸசைஸ். ஓகேவா? இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் இருக்குது, அதை நீ போட்டு பாரு. ஃபைண்ட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் போட்டு ஒரு டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு எப்படி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எப்போதுமே என்ன செய்யணும், அரேஞ்சிங் அசெண்டிங் ஆர்டர். அப்போ தான் நமக்கு டேட்டா எப்படி வரும்னு சொன்னேன், ஒரு பர்ஃபெக்டாக கிடைக்கும் நமக்கு. அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணி தான் ஆகணுமானலாம் கிடையாது. பட் அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணினா அந்த மைனஸ் ப்ளஸ் நல்லா கரெக்டாக ஓடி வரும். டேபிள் போடும்போது உனக்கு எந்த கன்ஃபியூஷனுக்கு ரீசெக் பண்ணும்போது என்ன ஆகும், உனக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் வரும். எப்பொழுதுமே நல்லா கவனிச்சுக்கோங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கேட்டாங்கன்னா மீன் மெத்தட் தான் பெஸ்ட்டு. மீன் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ கொடுத்துருக்கிற டேட்டா எல்லாத்தையும், மீன்னா என்ன திருப்பி திருப்பி சொல்கிறேன் நான், கொடுத்துருக்கிற டேட்டா எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்பர் ஆஃப் டேட்டாஸால் டிவைட் பண்ணணும். அதுதான் என்னதுப்பா, மீன். ஓகேவா? ஸோ 24 26 29 31 33 37 எல்லாத்தையும் போட்டு ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் 180 வருது. 180யை 6ஆல் டிவைட் பண்ணுறோம். 3 6 are 18 பார்த்தோன்னே சொல்லிடலாம் இல்லையா? ஸோ இதில் இதுக்கு பேர் எக்ஸ் பார். மீனுக்கு இன்னொரு நோட்டேஷன் என்னது, எக்ஸ் பார். எக்ஸ் பார் வந்து 13 கிடச்சிருச்சு. அடுத்தது நம்ம என்ன செய்யலாம், டேபிள் ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ டேபிள் ஃபார்ம் பண்ணும்போது எப்படி போடணும்னு சொன்னேன், எல்லா டேட்டாஸும் இங்கே எழுதிக்கிட்டோம். நம்ம கண்டுபிடிச்ச எக்ஸ் பாரால் ஒவ்வொரு டேட்டாவையும் நம்ம என்ன செய்கிறோம், மைனஸ் பண்ணுறோம். ஓகேவா? அதனால் நமக்கு என்ன பெனிஃபிட், எக்ஸ் பாரால் நம்ம மைனஸ் பண்ணும் பொழுது இங்கே சிக்மா டி 0 வந்துடும். ஸோ நம்ம கால்குலேஷன் பண்ணும்போது இந்த பார்ட்டு 0னா இதை மட்டும் நம்ம ரூட்டில் கண்டுபிடிச்சா போதும். எவ்வளோ ஈஸி பார். நீ டேரெக்டாக எடுத்த உடனே எடுத்து போட்டு ஏதாவது ஒரு அசியூம்டு மீனை போட்டிங்கன்னா ஃபார்முலாலையும் உனக்கு பிரச்சனை வரும். ஏன்னா ஃபார்முலா என்ன, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனுக்கு ரோ பை, இப்போ தான் நம்ம இதில் கொஸ்டின்ஸில் சொல்லி கொடுத்தேன், ரோ பை எக்ஸ் பார் இன்ட்டு 100%. சிக்மான்னு சொல்லுவோம், சிக்மா ரோ ரெண்டுமே சொல்லலாம். சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100% சொல்கிறோம். ஸோ அப்போ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த கொஸ்டினில் பேஸில் வச்சுட்டு அடுத்தது கீழே ஒரு கொஸ்டின் இருக்குது, 6th கொஸ்டினை ட்ரை பண்ணிப்பார். ஓகேவா? ஸோ இப்போ ஒவ்வொரு டேட்டாலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கண்டுபிடிச்ச எக்ஸ் பாரை லெஸ் பண்ணுறோம். நல்லா கேர்ஃபுல்லாக பண்ணுறோம். 24ல் 30 போச்சுன்னா -6, 26ல் 30 லெஸ் பண்ணோம்னா -4, 29ல் 30 லெஸ் பண்ணோம்னா -1, 31ல் 30 லெஸ் பண்ணோம்னா 1, 33ல் 30 லெஸ் பண்ணோம்னா 3, 37ல் 30 லெஸ் பண்ணோம்னா 7. நீ இப்போ டேட்டாவை அப்படியே எடுத்துருந்துன்னு வச்சுக்கோயேன், ப்ளஸ்ஸும் மைனஸும் மாறி மாறி வரும், தப்பாக வராது. அப்போ நமக்கு ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம். டேட்டாவை அரேஞ்ச் பண்ணும்போது அசெண்டிங்லேயோ டிசெண்டிங்லேயோ பண்ணான்னு வச்சுக்கோ, டேட்டா அப்படியே நீட்டாக வரும். ஓகேவா? ஸோ இதில் எல்லாத்தையும் ப்ளஸ் நம்பர்லாம் ஆட் பண்ணு, 10 வருதா, 11 வருது. இங்கேயும் அதே மாதிரி 11 வருது. ஸோ -11 +11 கெட் கேன்சல். ஸோ சிக்மா டியோட வேல்யூ 0ன்னு வந்துருச்சு. அடுத்து இங்கே என்ன காலம், டி ஸ்கொயர். ஸோ ஒவ்வொரு வேல்யூ நம்ம என்ன செய்கிறோம், ஸ்கொயர் பண்ணுறோம். -6 ஸ்கொயர் பண்ணும்போது 36, -4 +16, -1 ஸ்கொயர் பண்ணால் +1, 1 ஸ்கொயர் பண்ணால் +1, 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 7 ஸ்கொயர் பண்ணால் 49. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணி சிக்மா டி ஸ்கொயர் வேல்யூ கிடச்சிருச்சு. ஓகேவா? இதுக்கப்புறம் நம்மளோட வேலை என்னது, இதுக்கு சிக்மா கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம சிவிக்கு போக முடியும். ஓகேவா? ஸோ சிக்மா கண்டுபிடிக்கிறதுக்கு பாரு,
இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? சிக்மா கண்டுபிடிக்க போகிறோம். சிக்மா d²/n. அந்த லாஸ்ட்டில் என்ன ஆன்சர் வந்துச்சு அதை தான் நம்ம உள்ளே போட்டு டிவைட் பண்ண போகிறோம். ஓகேவா? 1112 வந்துச்சா? 112 6ஆல் டிவைட் பண்ணால் 18.67. 18.67 ரூட் அவுட் வெளியில் எடுத்தால் 4.32. ஸோ ரூட் அவுட் வெளியில் எடுக்கிறத ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ. இது அப்ராக்சிமேட்டாக போடணும்னா சொல்லி கொடுத்துருக்கேன். 4² 16, 5² 25. நமக்கு கிடச்சிருக்கிறது டெசிமல் பார்ட்டுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு பார், 18 இருக்குது. ஸோ 5 கண்டிப்பாக வராது. ஸோ 4 பாயிண்ட் அப்படின்னு அப்ராக்சிமேட்டாக வேணால் போடலாம். பட் அக்யூரேட்டாக போடணும்னா ரூட் போட்டு தான் நீ பார்க்கணும். ஸோ 6ஆல் டிவைட் பண்ண ஆன்சர் போட்டிருக்கோம். அடுத்தது ஸ்கொயர் ரூட். ஓகேவா? ஸ்கொயர் ரூட் எப்படி பண்ணுறது? 6ஆல் டிவைட் பண்ணுறதெல்லாம் போட்டு பார்க்கணும். அப்படியே இதெல்லாம் உனக்கு டிவிஷன்லாம் கரெக்டாக போடணும். உனக்கு டவுட் இருக்கிறவங்க இதை பார்த்துக்கோ. இப்போ 18ல் எத்தனை ஸ்கொயர் நம்பர் எது அடங்குது? 4. 4 × 4 16. 18ல் 16 லெஸ் பண்ணிட்டா 2. அடுத்தது இங்கே இருக்கிற 4 எடுத்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கிட்டு 267ல் எந்த நம்பர் போட்டால் அடங்கும் அப்படின்னு பார்க்கணும். 1 போட்டு பார்த்தீங்கன்னா 183, 2னா 126, 3 போட்டால் தான் 249 வரும். ஸோ அதுலேருந்து இதை லெஸ் பண்ணி போடுறோம். அதுக்கப்புறம் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை ஜீரோ வேணாலும் இறக்கலாம். இறக்கும்போது 2 நம்பராக இறக்கணும். ஓகேவா? அடுத்தது 43ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 86 போட்டுக்கிட்டோம். ஸோ இதில் அடங்குற நம்பர் 2. ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணி போட்டுட்டு 2 டெசிமல் பிளேஸாக நம்ம என்ன செய்கிறோம்? போட்டுக்கிறோம். ஸோ இப்போ நமக்கு சிக்மா கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்க என்ன கண்டுபிடிச்சோம்? 30 × 100%. ஸோ நம்ம 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 பாயிண்ட் இந்த பக்கம் நான் வந்து ரைட் சைடு. ஸோ 432 பை 30. ஸோ 432 30ஆல் டிவைட் பண்ணி 130 is 30, balance 30. திருப்பி நம்ம 2ஆல் போட்டோம்னா 4 3 12. ஸோ 430 120. 130 க்கு 120 லெஸ் பண்ணோம்னா 12. அதுக்கப்புறம் பாயிண்ட் வச்சோம்னா 0 சேர்த்துக்கலாம். 4 3 12. ஸோ 430 120. ஸோ ஆக்சுவலாக என்ன கிடைச்சது? 14.4%. இதுதான் அந்த கொஸ்டினுடைய கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் 14.4% புரிஞ்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி அடுத்த 6th கொஸ்டினை போடுவாங்க. எக்ஸாம்பிள் 8.16 பாருங்க. The following table gives the values of mean and variance of heights and weights of the 10th standard students of a school அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் நமக்கு புக்கில் கொடுத்துருக்குற டேபிள். ஓகேவா? இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? விச் இஸ் மோர் வேரியிங் தேன் த அதர். எதில் வந்து வேரியேஷன் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம அதுக்கு ஃபஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கண்டுபிடிக்கலாம். ஃபார் ஹைட்டுக்கு கண்டுபிடிக்கணும். ஹைட்டுக்கு மீன் என்ன கொடுத்துருக்காங்க? 155 சென்டிமீட்டர். வேரியன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 72.25. ஸோ மீன் வந்து 155, வேரியன்ஸ் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் சிக்மா ஸ்கொயர் வேரியன்ஸ் எடுக்கும்போது. ஓகேவா? ஸோ இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிச்சிக்கணும். அப்போ தான் நம்மளால் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுக்கு இந்த வேல்யூக்கு அப்படியே ரூட் எடுக்கணும். 72.25 ரூட் எடுத்திங்கன்னா 8.5. ஸோ இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கண்டுபிடிக்கலாம். ஃபார்முலா ρ1 எடுத்துருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டு டேட்டாவை பை சிக்மா x⁴1 × 100%. ஸோ ரோ வந்து என்னது? 8.5 பை மீன் வந்து 155 × 100%. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? 10ஆல் மல்டிப்ளை பண்ணி 850, இங்கே ஒரு 10 போயிடுச்சு. ஸோ அதாவது இந்த 100 வந்து 8.5ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு 0 கேன்சல் ஆகி 815 வருது. 850 பை 155. ஸோ கேன்சல் பண்ணினா 170 பை 31 வருது. 170 பை 31 டிவைட் பண்ணினா 5.48ன்னு வருது. சரியா? அதே மாதிரி இப்போ வெயிட்டுக்கு நம்ம கண்டுபிடிப்போம். வெயிட்டுக்கு போடும்போது மீன் வந்து இந்த 46.50 தான் இதோடைய x⁴. அடுத்தது அதோடைய வேரியன்ஸை நம்ம என்ன போட்டுக்கணும்? ஸ்கொயர். சிக்மா ஸ்கொயர் = 28.09. அடுத்தது அதோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு 28.09க்கு ரூட் எடுக்கிறோம் 5.3. இப்போ இதோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனை கண்டுபிடிச்சி பார்க்கலாம். ஸோ ஃபார்முலாவில் 5.3 பை 46.50 போட்டு 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே ஒரு 100ஆல் 5.3 530 வரும். இங்கே வந்து 46.50 இருக்கா? ஸோ ரெண்டையும் 2 0 போட்டு சேர்க்கும்போது இங்கே ஒரு பாயிண்ட்டை எடுக்கிறோம். ஸோ இங்கே 2 பாயிண்ட்டை நீக்கிறோம். அப்போ நமக்கு 53/465 வருது × 100%. ஸோ 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம்.
அதுக்கப்புறமா ரெடியூஸ் பண்ணாக்கா 11.397 வருது. ஸோ இதுதான் ரெண்டாவது டேட்டாவோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். இதை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது எது வந்து அதிக வேரியிங்காக இருக்குது, எதோட வேல்யூ அதிகமாக இருக்கோ அதுதான் வேரியன்ஸ் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதுலேருந்து நம்ம ஃப்ரம் 1 and 2 ஹைட் இஸ் மோர் கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. ஹைட்டோட ஆன்சர் கம்மியாக இருக்கிறதுனால கன்சிஸ்டன்சி அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் அதிக கன்சிஸ்டன்சியாக இருக்குது. அது வந்து இதோட கம்பேர் பண்ணும்போது வெயிட் வந்து கன்சிஸ்டன்சி கம்மியாக இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். The total marks scored by 2 students, Satya and Vidya, in 5 subjects are. சத்யாவோட ஸ்கோர் 460, வித்யாவோட ஸ்கோர் வந்து 480. அவரோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 4.6 அண்ட் 2.4ன்னு கொடுத்துட்டாங்க. ஹூ இஸ் மோர் கன்சிஸ்டன்ட் இன் பெர்ஃபார்மன்ஸ், கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மர் யார் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு ரெண்டு பேருடைய டேட்டாவுக்கும் சிவி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ டோட்டல் மார்க்ஸ்ன்றதுனால சிக்மா எக்ஸ்ஐன்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும். நமக்குன்னா எக்ஸ் பார் வந்து இன்டைரக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ n = 5 இதை வச்சு எக்ஸ் பார் கண்டுபிடிச்சிக்கிறோம். 460 டோட்டல் ஸ்கோர் 5 சப்ஜெக்ட் மார்க்கு பை 5. ஸோ 460 by 5 92. ஸோ அடுத்தது அவங்க கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க 4.6ங்கிறது சத்யாவோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ அதனால் அதை போட்டுடுறோம். அடுத்தது அவருடைய பர்ஃபார்மன்ஸு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கண்டுபிடிக்கிறோம். ஸோ 4.6 அப்படிங்கிறது சிக்மாவோட வேல்யூ. ஸோ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 4.6 by 92 × 100. ஸோ நம்ம 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 2 ஜீரோ சேர்த்துட்டு ஒரு பாயிண்ட் தள்ளி புள்ளி குத்துவோமா, அப்போ 460 by 92. அப்படியே 92ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 5 டைம்ஸ் வருது. 5 92s are 460. ஸோ இவளுடைய கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் என்னது 5%. அதே மாதிரி வித்யாவோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கண்டுபிடிக்கலாம். ஸோ அதே மாதிரி அவளுடைய டோட்டல் ஸ்கோர் எவ்வளோ 480, நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் வந்து 5. ஸோ அதை வச்சு நம்ம என்ன செய்கிறோம், மீன் கண்டுபிடிக்கிறோம். 480 by 5 96. ஸோ அவளுடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன கொடுத்துருக்காங்க 2.4. ஸோ அவளுடைய கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கண்டுபிடிக்கிறோம். ஸோ 2.4 by 96 × 100. ஆஸ் யூஷுவல் 100ஆல் மல்டிப்ளை பண்ணி ஒரு பாயிண்ட் தள்ளி புள்ளி குத்துறீங்கன்னா 240 by 96. இதை நம்ம கேன்சல் பண்ணும்போது we get 4ஆல் கேன்சல் பண்ணியிருக்கிறோம் 10/4. ஸோ 10/4 பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சின்னா டிவைட் பண்ணிங்கன்னா 2.5. இதுலேருந்து யார் அதிக கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ யாருக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனுடைய வேல்யூ கம்மியாக இருக்கோ அவங்க தான் என்னது ரொம்ப கன்சிஸ்டண்ட்டான பர்ஃபார்மர். ஸோ வித்யா இஸ் மோர் கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸ் தேன் சத்யா. ரீசன் என்னென்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் இஸ் லெஸர் தேன் இவளுடைய கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். ஸோ தட் இஸ் த பாயிண்ட் யூ ஹாவ் டு டேக் இட் இன் யுவர் மைண்ட். நவ் ப்ராக்ரஸ் செக் எப்படி படிச்சிருக்கீங்க அப்படின்னு செக் பண்ணலாமா. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் இஸ் எ ரிலேட்டிவ் மெஷர் ஆஃப் என்ன வரும், ஸ்டாண்டர்ட் டீவியேஷனோட ரிலேட்டிவ் மெஷர் தான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். when the standard deviation is divided by the mean, standard deviation மீனால் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 3 ஒன்றுக்குள்ள ஒன்று தொடர்பு தான். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் பை மீன் இன்ட்டு 100%. அதை வச்சு மாற்றி மாற்றி கொஸ்டின்ஸ் கேட்கும்போது நீ ஈஸியாக பண்ணலாம். the coefficient of variation depends upon what and what, mean and standard deviation. ஓகேவா? அடுத்தது ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. mean and standard deviation of data are given by 8 and 2. mean வந்து x bar equal to 8, standard deviation sigma equal to 2 then the coefficient of variation என்ன பண்ணுவேன், rho by x bar into 100%. so 2 by 8 into 100%. so போட்டு பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்ன வரும், 25% வரும். ஓகேவா? when comparing two data, the data with dash coefficient of variation is inconsistent. எது inconsistent வரும், greater coefficient of variation is inconsistent அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ இது ஒரு 5 மார்க் கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். வீடியோ நல்லா பார்த்துட்டு சம்ஸ் எல்லாம் போட்டு பாருங்கள் சில்ட்ரன். தேங்க்யூ.